ஸ்னோ வேர்ல்ட் இருக்கு, ஹாரர் ஹவுஸ் இருக்கு. ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து நம்ம தீவுத்திடலில் இருக்கோங்க. தீவுத்திடலில் வந்து பொருட்காட்சி நடக்குது. இது பார்த்தப்போ செப்டம்பர் 5 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 40 days இருக்கும் அப்படின்னு போட்டு இருக்காங்க. ஸோ உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க எனக்கும் எக்ஸைட்டடாக இருக்குது. இதுக்கு என்ட்ரி டிக்கெட் பார்த்தோம்னா வந்து 80 rupees. ஸோ டிக்கெட் வாங்கியாச்சு, உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சேனலில் வந்து நிறைய சென்னை ரிலேட்டட் வீடியோஸ், ட்ராவல் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. சில லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க உள்ளே போகலாம். தாஜ்மஹால் தீம் எக்ஸிபிஷன் வச்சுருக்காங்க. யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் சென்னை எக்ஸிபிஷனில். ஸோ தீவுத்திடல் எப்பவுமே ஏதாவது பெருசாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. இந்த வாட்டி சிம்பிளாக இதோட முடிச்சுட்டாங்க. பட் அதர் எக்ஸிபிஷன்லலாம் வந்து சைடில் வந்து செல்ஃபி ஜோன்ஸ் இருக்கும். இங்கே அதுவும் இருக்குது. கூட வந்து தாஜ்மஹால் பற்றின ஹிஸ்ட்ரி எல்லாமும் வச்சுருக்காங்க. எப்போ கட்டப்பட்டுச்சு, அது எங்கே இருக்குது, அந்த மாதிரி நிறைய ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து இது கூடவே வச்சுருக்காங்க. இது உள்ள வந்து ஒரு ரோபோட்டிக் அனிமல் ஜூ இருக்கு, போய் பார்க்கலாம். என்ன வண்டு மாதிரி இருக்கு, இது வந்து கிராபா, எல்லாம் ஒரு ஒரு இன்செக்ட்ஸ். இதில் வந்து இது என்னதுன்னு எனக்கு தெரியல. கழுகா, மான் இருக்கு, சிறுத்தை இருக்கு, ஒரு சிலர் தான் வந்து மூவ் ஆகுது. மங்கி, ஆஸ்ட்ரிச், தும்பி, ஒரு குட்டி டைனோசர் இருக்கு, ஜிராஃப். அந்த சைடு போகலாம். இந்த பக்கம் வண்டுலாம் இருக்கு. இங்க ஒரு பீ இருக்கு. இந்த தாஜ்மஹாலுக்கு அப்புறம் இந்த ரோபோட்டிக் அனிமல்ஸும் இதை விசிட் பண்ணிட்டோம்னா வந்து நேராக இந்த ஷாப்பிங் ஏரியாலாம் வந்துடுது. கிட்ஸ் ஃபேண்டசி பார்க்கா. வாட்டர் போட் 80, வாட்டர் ரோலர் 80, ஃபன் சிட்டிங் இருக்குல்ல அது 80, கேமல் ரைட் 80, த கிரிக்கெட் 100, கேஸ்டல் 100, மெல்ட் டவுன் 80, ட்ராம்போலின் 50. ஸோ கேமல் ரைடு இங்கே தான். அந்த ரோபோட்டிக் ஜூ முடிச்சுட்டு வந்த உடனே இங்கே இருக்கு. 80 rupees. ரெண்டு பேர் கூட போலாம் போல இருக்கு. இந்த ஃபேண்டசி பார்க் இருக்குல்ல, இதுல வந்து நம்ம வந்து ஒரு இதுன்னா 80 rupees 70 rupees அப்படி சொல்றாங்கள. கேமல் ரைடு எல்லாம் சேர்த்து இவங்க வந்து ஒரு காம்போ ஆஃபர் கொடுக்குறாங்களாம். ஃபேமிலிக்கு ஒரு 7 டோக்கன்ஸ் கொடுத்துருவாங்களாம். அதுல நம்ம 7க்கு வந்து ஒட்டக ரைடா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து
இந்த மாதிரி ட்ராம்போலினு, கேஸ்டலு, வாட்டர் ரோலர் அந்த மாதிரி எது வேணாலும் இதில் இருக்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 7 சான்ஸ் வந்து இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் 600 அப்படி வருமா. ஸோ நம்ம காம்போவோட எடுத்தோம்னா 350க்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் அது வாங்குகிறோம். எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நானும் பாப்பாவும் வந்து ஒட்டகம் ரைட் போக போகிறோம். பாப்பா செப்பல் போட்டுருந்தியா நீ? பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. அக்கா கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் முன்னாடி வாக்கா. பாப்பா கொஞ்சம் ஆ சைடு உட்காரு. பாப்பா கொஞ்சம் பேலன்ஸ் கொஞ்சம் அது சேர் விட பரவாயில்ல. பாப்பா ஆ சைடு ஓகே கரெக்ட். ரைடு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. பயமா இருக்கு. போயிட்டு வந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ரொம்ப ஆடிட்டே இருந்துச்சு. நம்ம ஒழுங்கா புடிச்சு உக்காரலன்னா வந்து கொஞ்சம் சேஃபா இருக்காது. பாப்பா கம்பெனி கொடுக்கணும்னு போனேன். மித்துன் வந்து கூப்பிட்டா, அவன் போகமாட்டேன்னு சொல்லிட்டான். ஸோ பாப்பா கம்பெனி கொடுக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன். அதுவும் அந்த காம்போ டிக்கெட் வாங்கணும்னு சொன்னால, ஸோ அதனால வந்து நானும் போயிட்டு வந்துட்டேன். ஸோ அடுத்தது என்ன பார்க்கலான்னு அப்படியே பார்க்கலாம். இது வந்து ஒரு சின்ன ஷாப்பிங் எக்ஸிபிஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து அந்த ஒட்டகம் போச்சுல அந்த ஸ்ட்ரெச் வரைக்கும் தான். அதுக்கு மேலே ரைட்ஸ் வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா எக்ஸிபிஷன்லேயும் இருக்க மாதிரி ஃபேன்சி ஷாப்பு, அக்சசரிஸு, ஸ்டிக்கர்ஸு, பேண்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. எப்படி நம்ம என்னென்ன கடை இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம். வாட்ச் கடை இருக்கு, வந்து சில்ட்ரன் டாய்ஸ் இருக்கு, வந்து சைடில் இந்த மாதிரி பஞ்சு மிட்டாய், ஐஸ்கிரீம் ஷாப்பு, லைம் சோடா அதெல்லாம் இருக்கு. இந்த 10 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபாய் பொருள் அதெல்லாம் இருக்கும்ல, அது அந்த மாதிரி ஷாப் இருக்கு. பிளாஸ்டிக், சில்வர் ஐட்டம்ஸ் அதெல்லாம். இங்க ஒரு ஸ்கர்ட்ஸு, பேண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ராஜஸ்தான் பிக்கிள்ஸ்லாம் இருக்கு. எந்த எக்ஸிபிஷன் போனாலும் இதெல்லாம் இருக்கும். இதோ தேன் நெல்லிக்காய் இருக்கு. எல்லாம் காரம் ஸ்வீட்டும் மிக்ஸ் பண்ணி இருக்கு. பூண்டு ஊறுகாலாம் இருக்கு பாருங்க. ஸோ ஒரு டீ குடிச்சிக்கலாம். ஈவினிங்ல வந்து எதை வேணாலும் மறக்கலாம். இந்த டீ மட்டும் எனக்கு வந்து குடிக்கணும் போல தான் இருக்கும். டீ காஃபி ரெண்டுமே இருக்கு. இஞ்சி டீ நல்லா இருக்கு. கீ செயின் ஷாப்ஸ்லாம் இருக்கு, நல்லா இருக்கு. நிறைய தீம்டு கீ செயின்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பொம்மை போட்ட மாதிரிலாம் இருக்கு. அதே மாதிரி குழந்தைங்களோட பென்னு, ரப்பரு, அந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அதெல்லாமும் இருக்கு. ரொம்ப ஷாப்ஸ் இல்லை. நான் தீவுத்திடலே பார்த்ததுலேயே வந்து ரொம்ப சின்ன எக்ஸிபிஷன் இதுதான் போல இருக்கு. ஆரம்பிச்சு 1 வீக் ஆயிடுச்சாமா. இருந்தாலும் பெருசா க்ரௌட் இல்லை. இங்க ஒரு அக்சசரி ஷாப் இருக்கு.
எல்லாம் 30, 40. கார் ஷோரூம் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. கிளான்ஸா காரு, டைசோ கிளான்ஸா ஹை ரைடர். ஸோ இது பார்க்கணுன்னு ஐடியா இருந்தா கூட வந்து நீங்க டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம். அது ஒரு புர்கா ஷாப் இருக்கு. இது உள்ள என்ன இருக்கும்னு தெரியல, இங்கேயும் நிறைய இருக்கும் போல இருக்கு. ஸோ இங்க பார்த்தோம்னா வந்து கோலிஸோட நம்ம அப்பளம் ஸ்டால்லாம் இருக்கு. ஸ்னோ வேர்ல்டு இருக்கு, ஹாரர் ஹவுஸ் இருக்கு, கிட்ஸ் பிளே கேம் 3D ஷோ இருக்கு, ஃபிஷ் ஷோ, மேஜிக்கல் மிரர் இருக்கு, பேர்ட் ஷோ இருக்கு. அதுக்கப்புறமா அந்த ஸ்போர்ட்ஸ்லாம் நான் சொன்னேன்ல, இந்த காம்போ டிக்கெட்ஸ் அதுதான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம உள்ள போய் பார்க்கலாம். இது உள்ள வந்து ஷாப்பிங் ஸ்டால், ஃபுட் ஸ்டால் அதெல்லாம் இருக்கு, அம்யூஸ்மெண்ட் எல்லாமே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. வந்து குடோன் மாதிரி இருக்கு. வந்து ஃபர்னிச்சர் ஷாப் இருக்கு, இந்த புக்ஸ் எல்லாம் இருக்கு. ட்ரெஸ் ஷாப்பு, காட்டன் டாப்பு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கு. அது அந்த கிட்ஸுக்கு பெயிண்டிங்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்ல, அது ஹோண்டா சூப்பராக இருக்கு பாருங்க, இது இருக்கு. இது டார்லிங் மசாலா ஷாப்ஸ்லாம் இருக்கு. மொபைல் கவர் ஷாப் இருக்கு பாருங்க. ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோ செட்டப்பே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ உடனே கூட எடுத்து இது பண்ணி தருவாங்க. இந்த காட்டன் பெட்ஷீட்ஸ் இந்த ஷாப்ஸ்லாம் இருக்கு. இது வந்து ஃபுல்லாக ஏசி கவுண்டரு. அப்புறம் ஏதோ கேரளா சிப்ஸோ சம்திங் இருக்குது. நிறைய ஸ்டால்ஸ் இல்லை. அடுத்தது கேம்ஸ், வெல்கம் டு ஆர்கேட் கேம்ஸ், ப்ளே எனி 6 கேம்ஸ் வந்து 300. ஸோ மால்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி கேம்ஸ் இருக்கு. டூ மவுஸ் தான் கூட இருக்கு. இதெல்லாம் சேர்த்து தான் 6 கேம்ஸ் வந்து 300 போல. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்தால் இங்கேயும் வந்து கேம்ஸ், இந்த மாதிரி பாவு பாஜி, ஸ்நாக்ஸு, கொஞ்சம் ஷாப்ஸு அதெல்லாம் இருக்கு. இந்த சாப்பரு இதெல்லாம் இருக்கு. அப்புறம் இந்த கட்டரு இதெல்லாம் இருக்கு. இது வந்து சின்னது 200 ருபீஸும், பெருசு 250. நல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வேணும்னா நீங்க செக் பண்ணலாம். இங்க சிப்ஸ், அப்பளம் இந்த மாதிரி ஷாப்ஸும் இருக்கு. நிறைய ஃப்ளேவர்ஸ்ல இருக்கு. ஏதாவது நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம். செப்பல் ஷாப் இருக்கு. நல்லா தான் இருக்கு இந்த செப்பல்ஸ்லாம் பாருங்க. ஃபைனலாக வந்து நம்ம அட்வென்ச்சர் ஏரியாவுக்கு வந்துட்டோம். ராட்னம் இருக்கு. அப்புறம் இந்த பெரிய அந்த கப்பல் மாதிரி இருக்குமே அந்த கேம்ஸ் இருக்கு. பிரேக் டான்ஸு, டோரா, குழந்தைங்களுக்கான ட்ரெயின், இப்படி மேலே போயிட்டு வருமே அந்த ரைட்ஸு எல்லாமே இருக்கு. ரங்கராட்டினமே பார்த்தோம்னா வந்து 2 இருக்கு. முன்னாடி 1 இருக்கு, இங்க லாஸ்ட்ல 1 இருக்கு.
ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய தான் இருக்கு. 50 rupees அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து 100 rupees அது மாதிரிலாம் இருக்கு ரைட்ஸ் எல்லாமே. வீக்கெண்டு தான், இன்னும் யாருக்கும் தெரியல போல இருக்கு எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் பண்ணதுனால, அதனால கூட்டம் இல்லை. மேபி நாளைக்கு சண்டேன்றதுனால கூட நிறைய கூட்டம் வரலாம். கிட்ஸ் பலூன்ஸ்லாம் இருக்கு. பலூனு ஒரு அக்சசரி ஷாப் எல்லாம் இருக்கு. இந்த 50 ரூபாய் 60 ரூபாய் கேம்ஸ்லாம் இருக்குமே அந்த மாதிரி இருக்கு. கன் ஷூட்டிங், ஃபிஷ் பவுல், 3 சான்ஸ் 3 கிஃப்ட், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சுப்ரீம் ஃபர்னிச்சர் ஷாப்ல இது பாருங்களேன், நல்ல பெரிய ரேக்கா இருக்கு. வெஜிடபிள்ஸ்ல எல்லாமே நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். இது வந்து 1300, இது வந்து 1500 க்ளோஸ் ரேக் மாதிரி. ஸோ இது வேணும்னா வந்து கார்டு இருக்கு, அத நம்பர் வந்து கால் பண்ணா கூட நம்ம என்ன கலர் இருக்குன்னு சொல்லுவாங்களாம், டோர் டெலிவரி பண்ணிடுவாங்களாம். ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து எக்ஸிபிஷன் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. எப்போவுமே நான் பார்க்குற தீவுத்திடல் எக்ஸிபிஷனை விட இது வந்து கொஞ்சம் கம்மி தான். இதில் வந்து என்ன ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தோம்னா வந்து இந்த காம்போ ரைட்ஸு, பசங்க வந்து ஒரு 2 பேர் இருக்க பசங்க எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா தனித்தனியாக வாங்கினோன்னா 80, 70 சொல்லிட்டு அதிகமாகிட்டே போவோம். இந்த காம்போ எடுக்கிறதுனால அட்லீஸ்ட் அவங்க ஒரு 3 ரைடு அந்த மாதிரியாவது விளையாட முடியும். அதே மாதிரி உள்ளேயும் வந்து ஒரு 6 கேம்ஸ் இருக்குல்ல, அது வந்து 300 rupees கொடுக்குறாங்க. மற்றபடி ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து என்ன கேட்டால் கம்மி தான். அண்ட் ரைட்ஸ் நிறைய இருக்குது, ஸ்நாக்ஸு. ஸோ எங்கேயாவது ஈவினிங்கில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கூப்பிட்டு வரலாம். ஸோ ஹோப் இந்த விழா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சேனலில் வந்து நிறைய சென்னை ரிலேட்டட் வீடியோஸ், ட்ராவல் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. சில லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.